ஹலோ மக்களே, வணக்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். இன்னைக்கு நீங்கள் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் வீக் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 வீக் ரிவ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக மேட்சஸ்குள்ளே போயிடலாம். ஆர்சனல் வெர்சஸ் ஸ்லாவியா பிரஹா. எக்ஸ்பெக்டட் வின்னு. பட் கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆர்சனல் 10 கன்சிக்யூட்டிவ் வின்ஸாக. அதுக்கப்புறம் 8 கேமாக எல்லா காம்படிஷன்லேயும் நோ கோல்ஸ் கன்சீடடு. அப்புறம் வந்து 55 வருஷத்துக்கு கழிச்சு லீட்ஸ் யுனைடெட் கடைசியாக பண்ணது 4 கேமாக வந்து ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ் ஆஃப் சிஎல் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நோ கோல்ஸ் கன்சீடட். அதே மாதிரி யங்கஸ்ட் பிளேயர் 15 வயசு மேக்ஸ் டார்மன் விளையாடிருக்கான். ஸோ செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சனல். ஆமா ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து அவங்களுக்கு அவே கேம் தான். கொஞ்சம் அட்மாஸ்பியர்லாம் வந்து ஆஸ்திரேலியா இருந்துச்சு. ஆனா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மொமெண்டம் கன்டினியூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மொமெண்டம் பிக் பண்ணி இந்த பெனால்ட்டி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லா டாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. செட் பீஸ்ல என்ன வந்துச்சு, அதுமே செட் பீஸ்ல என்ன வந்துச்சு. சாக்கா நல்லா ஆடணும் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நல்லா பழைய சாக்கா பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்தான். அகைன் செட் பீஸ்ல வந்து ஹேண்ட்பால் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செட் பீஸ்ல வந்து ஹேண்ட்பால் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாக்கா வந்து பெனால்ட்டி எடுத்தான். பட் ப்ரோ, கியோக்ரஸ் இன்ஜோர்டு. ஸ்ட்ரைக்கருக்கு வந்து திருப்பி மெரினோ தான் ஃபால்ஸ் நின்னா ஆடினா. எப்பயும் போல நல்லா ஆடினான் ப்ரோ, பாத்தீங்களா? ஆமா ஆமா ப்ரோ, அவன் அந்த மிட்ஃபீல்டை விட ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கர் அந்த மூவ்மெண்ட், இந்த பினிஷிங்லாம் சூப்பரா இருக்கு. 2 கோலுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலும் கரெக்டா கேப்ல போயிட்டு அந்த சிம்பிள் டேப்பிங் தான். செகண்ட் கோல் வந்து கரெக்டா ஹெட்டர். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கர் பினிஷிங் அத மாதிரி பண்றான். அவன் வந்து மிட்ஃபீல்டர் மாதிரி ஆட முடியும். கீப்பர் மிஸ்டேக் தேர்ட் கோல் வந்து, அதாவது அவனோட செகண்ட் கோல் கீப்பர் மிஸ்டேக். ஆமா ஆமா, லைன்ல இருந்தா பிடிச்சிருக்கலாம். யா, ஜூபி மெண்டி வந்து சஸ்பெண்டட் ப்ரோ மிட்ஃபீல்ட்ல. ஸோ அந்த 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 பேருமே வந்து 3மே ரொட்டேஷன் பண்ணாங்க. மிட்ஃபீல்டு 3யுமே வந்து நுவானரி ஆடினா. அதே மாதிரி யா, நார்காட் சூப்பர் கேம் ப்ரோ நார்காடுக்கு. ஆமா ஆமா ஆமா, அவன் ரேர் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஏன்னா மிட்ஃபீல்டு ஃபுல்லா ஸ்டாக்டு ஆர்சனல்ல. ரேர் ஸ்டார்ட். ஆனா அவன் ப்ரூவ் பண்ணான். ஆக்சுவலா பிரெட்ஃபோர்ட் கேப்டனா தான் இருந்தான். இவன் வந்து பார்ட் டைம்ல தான் வந்தான். வந்து கரெக்டா ஸ்டார்ட்ல நல்லா ஆடினான். யா, ஸோ வெல் டிசர்வ்டு வின் ப்ரோ. 3-0 ஜெயிச்சானுங்க. அடுத்த கேம் போயிடலாம். அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் யூனியன். வந்து பழைய அத்லெட்டிக் யுனைடெட் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. அட்டாக்லையுமே சரி, டிஃபென்ஸ்லையுமே சரி. அந்த அந்த ஒரு கோல் கன்சீட் பண்ணானுங்க. பட் அது வரைக்குமே நல்லா சாலிடா விளையாடிட்டு இருந்தானுங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆமா ப்ரோ, சாலிட் கேம். ஆக்சுவலா அது அல்வாரஸ் சூப்பர் கேம் ப்ரோ. சூப்பர் கேம், நல்லா இருந்தான். சூப்பரா எல்லாமே நிறைய அட்டாக் அவன் மூலமா தான் வந்துச்சு. அதே மாதிரி கிரீஸ்மனுக்கு வந்து ஒரு சிம்பிள் டேப்பின் ஓப்பன் கோல்ல வந்து ஒரு கோல். அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து பழைய அத்லெட்டிக் மேட்ரிட் எப்படின்னா டிஃபென்ஸாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அட்டாக்கும் நல்லா பண்ணுவாங்க. கவுண்டரு அத மாதிரி நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பையன் கேலகர் ஒரு கோல். ஆமா. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஐ திங்க் சார்லாத் தானே பாஸ் பண்ணுவான், அசிஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சார்லாத் தானே? சார்லத் இல்ல, சிமியோனே. சிமியோனே. அத பத்தி தான் பேசணும்னு நினைச்சான். செம்ம பேஸ் ப்ரோ அவனுக்கு. நல்லா சூப்பரா ஓடிட்டு இருந்தான் ஆமா, பாத்தீங்களா? நல்ல பேஸ். செம்ம பேஸ். அவன் தனியாலாம் கொண்டு வந்தான். பட் செம கோல். அல்கராஸும் செம கோல். செகண்ட் கோல் வந்து கேலகர், அதுவும் சூப்பர் கோல். ஸ்டன்னர்னே சொல்லலாம் அத. யா, அந்த அவங்களோட ஈக்குவலைசர் வந்து அவுட் ஆஃப் நோவேர் வந்துச்சு பாத்தீங்களா? யூனியனோட ஈக்குவலைசர். ஆமா ஆமா, அது வந்து எடர் தானே இந்த செட் பீஸ்ல. ஆக்சுவலா அந்த அவன் வந்து இங்கிலீஷ் பிளேயருங்கிறாங்க. நான் கமெண்ட்ரி நோட் பண்ணேன். அவன் வந்து ஏதோ இங்கிலீஷ் பிளேயர்னாங்க. ஆனா போய் யூனியன் போய் ஆடிட்டு இருக்கான். அங்க போயிட்டு பெல்ஜியம் லீகா அங்க போய் ஆடிட்டு. ஆனா நல்ல ஹெட்டரு. அதே மாதிரி ஆனா 2-1 இருந்துச்சு. கடைசி வந்து சேஸ் பண்ணாங்க. கேம் டிரா பண்ணிடலான்னு முடியல. கடைசி இவங்க கவுண்டர்ல வந்து லாஸ்ட் மினிட் கோல். ஆக்சுவலா லாஸ்ட் மினிட்ல ஒரு கோலை போட்டு 3-1. சார்லாத் நல்ல கேம் ப்ரோ. அந்த அந்த அவனும் நார்வே தான் நினைக்கிறேன். சூப்பர் கோல் அடிச்சான். இல்ல தேர்ட் கோல் வந்து இவன் தானே, அவன் பேர் என்ன ப்ரோ, அந்த ரியல் மேட்ரிட்ல இருந்து வந்தாம்ல, அவன் பேர் வந்துருச்சு.
சால்ராத் வந்து பாஸ் போடுவான் ஆக்சுவலா. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்றேன் நானு. சார்லாத் ஓ வந்து சரி நல்ல சரி சரி. ஆமா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆனா சப்ல வந்தா நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ண சிமியோனி தான் பண்ணா. சப்ல வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா. டூ மேன் ஸ்ட்ரைக்கர் அந்த இது ஆடினாங்க நினைக்கிறேன். அல்வாரஸும் நார்வேயோட நேஷனல் டீம்லயே வந்து ஹாலண்டோட வந்து சார்லத் தான் பார்ட்னர்ஷிப் பண்ணுவான். அங்கேயும் நல்லா ஆடுவான். நார்வே இன்டர்நேஷனல் நல்லா ஆடுவான். ஸோ யா முக்கியமான மேட்ச் போயிடலாம் ப்ரோ. ரியல் மேட்ரிட் வெர்சஸ் லிவர்பூல். சம கேம் ப்ரோ. சூப்பர் கேம் லிவர்பூலுக்கு. ஆமாமா. லிவர்பூல் ஹோம் வேற ஆன்ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்சு ஆமா லிவர்பூல் தான் நல்லா இருந்தாங்க. ரியல் மேட்ரிட் வந்து பெருசா ஒண்ணுமே பண்ணல. லிவர்பூலுக்கு நல்ல கேம். ஏன்னா அவங்க சீரீஸ் ஆஃப் புவர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வின் வந்து மச் நீடட். ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து ஃபார்ம்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க லீக்ல சரி கேம்ஸ்ல சரி, எஸ்பெஷலி பாப்பே அண்ட் வினிஷியஸ் வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருந்திருக்கானுங்க. பட் யா இதுக்கு முன்னாடி வந்து கோர்டியாஸ் பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. என்ன சேவ்ஸ் ப்ரோ, சூப்பரா கேம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவன் தான் இருந்தான், கோர்டியாஸ் தான் இருந்தான். ஆமாமா. ஆக்சுவலா லிவர்பூல் வந்து ஒரு பெரிய லீடு போயிருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. அது முட்டுக்கட்டையா இருந்தது கோர்டியா தான். ஏன்னா அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஸ்டாப்பிங்னு பார்த்தா அவன் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கீப்பர் வேர்ல்ட்லே. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சேவ் பண்ணுவான். சொபோஸ்லாய் ஷாட்னு நினைக்கிறேன். பாயிண்ட் பேங்க் லஞ்சில் காலை வச்சு தடுப்பான். ஆமா எல்லாம் கைவிட்டு என்னடா அது காலை வச்சு தடுத்துட்டு இருக்கான்னு. கோல் நினைச்சான். ஏன்னா 1-on-1 கோல் போயிடும் நினைச்சா டக்குன்னு தடுத்துட்டான். செல்சில இருந்தப்ப இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவன் கொடுக்கல. ஆமாமா. ரியல் மேட்ரிட் போயிட்டு ரொம்ப எலிவேட் ஆயிட்டான். சொபோஸ்லாய் பத்தி பேசுனீங்க. சொபோஸ்லாய் வந்து சரியான கேம் ப்ரோ அவனுக்கு. அதாவது எங்க பார்த்தாலும் ஷாட்ஸ் எடுக்கிறதுலாம் அவன் தான் எடுத்துட்டு இருந்தான் ஃபுல்லா. ஆமா லிவர்பூல் பெஸ்ட் பிளேயர் அவன் தான் ப்ரோ இந்த சீசன். அவங்க வந்து மோசமா ஆடும் போதும் அவன் தான் நல்லா ஆடினான். மத்த எல்லாம் மோசமா ஆட்டும் போதும் அவன் நல்லா ஆடினான். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து சூப்பரா ஆடினா. அதான் ஃபுல் லிவர்பூல் டாமினேஷன். ரியல் மேட்ரிட் அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி பிக் டீம்ஸோட வந்தா கொஞ்சம் திணறாங்க. ஏன்னா கிளப் வேர்ல்டு கப் பார்த்தோம்னா அங்கேயும் அதே மாதிரி தான் பிஎஸ்ஜியோடயோ யாரோடய லாஸ் ஆவாங்க. அதே மாதிரி ஆனா எப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேர்ட்ஸோட பொசிஷன் பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. அவன் வந்து லெஃப்ட் விங்கரை ஸ்டார்ட் பண்ணா. ஸ்டார்டிங்ல லெஃப்ட் விங்கர்ல இருந்து நிறைய சான்சஸ் பண்ணா. ஆனா வந்து அந்த கோலோட சொபோஸ்லாய்க்கு கொடுத்த இது வந்து ரைட், அதாவது சொபோஸ்லாய் மிஸ் பண்ணுவான்ல ஒரு 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 ஷாட்டு, அதெல்லாம் வந்து அது வந்து ரைட் விங்கர்ல இருந்து ப்ரொவைட் பண்ணான் வேர்ட்ஸ். ஸோ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ ரோல் கொடுத்துருந்தானுங்க அவனுக்கு. ஆமா இந்த மேட்ச் ஃப்ரீ ரோல் ஆடினா கரெக்டா. கரெக்டான ரோல் அவனுக்கு தெரிஞ்சு அதான் ஃப்ரீ ரோல் தான். என்ன தெரிஞ்சு அவனை ஒரு பொசிஷன்ல வச்சு அவனை லாக் பண்ணா வச்சுக்கோங்க, அவனோட கிரியேட்டிவிட்டி காட்ட முடியாது. அவன் ஃப்ரீ ரோல் கொடுத்துட்டா அவன் வந்து இந்த எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அவனோட ஸ்கில்ஸை காட்ட முடியும். ஸோ 1-0 வின் தான். மெக்கலஸ்டர் வந்து செம புல்லட் ஹெட்டர் ப்ரோ. நல்லா சரியான ஹெட்டர். அந்த கிராஸ் சொபோஸ்லாய் நினைக்கிறேன் சூப்பரா போட்டா ஃப்ரீ கிக். ஆமா என்ன தெரிஞ்சு அதே தடுத்துருப்பா கோட்டுவா. ஆனா புல்லட் ஹெட்டர் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ஸ்பீடா வந்தனால தடுக்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் நல்லா ஆனால மேன் ஆஃப் தி மேட்ச் கோட்டுவா தான் கொடுக்கும். கரெக்ட். இதே வந்து இதே பெர்ஃபார்மன்ஸஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும் லிவர்பூல். நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்ட் மேன் சிட்டி இருக்கு, சிட்டியோட நினைக்கிறியா? ஓகே, கோயிங் இன்டு தி ஃபோர்த் மேட்ச் ப்ரோ. அகைன் அனதர் பிக் மேட்ச்னு சொல்ல முடியாது. யுவென்டஸ் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங். அது வந்து அவங்க யுவென்டஸா இல்ல டிராவென்டஸான்னு தெரியல. எல்லா கேமும் டிரா பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆமா ஆமா அவங்க பிக் மேட்ச் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஹோம் மேட்ச் தான். சரி இந்த 3 மேட்ச் டிரா, சரி இந்த மேட்ச் ஒரு கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்கன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவனுங்க ஸ்போர்ட்டிங் தான் லீட் எடுத்தாங்க. இல்ல இவங்க தான் லீட் எடுத்தாங்களோ? 2-3 சான்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்போர்ட்டிங் லீட் எடுத்தானுங்க. அதை பத்தி சொல்லணும் ப்ரோ. அந்த கொன்காலஸ் தான் லீட் எடுத்தான் ஸ்போர்ட்டிங்க்கு. சரியான கோலு. அது வந்து அசிஸ்ட் வந்து ட்ரிங்காவோ தருவான்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிங்காவோ வந்து பேயன் ப்ராடக்ட் தானே, பேயன்ல இருந்தான். பார்சிலோனா. ஆனா லோன்ல இருக்கானா? லோன்ல இல்ல, சேல் பண்ணிட்டாங்க. ஓகே. வூல்ஸ்ல ஆடுனா நடுவுல. வூல்ஸ் ஒரு 1 இயரா 6 மந்த்ஸோ ஏதோ ஆடினாங்க லோன்ல வந்து. ஸ்போர்ட்டிங்கோட கீப்பர் பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. வந்து பேர் வந்து நோட் பண்ணியிருக்கேன், ரூய் சில்வா அப்படின்ட்டு. சூப்பர் கேம், சரியான கேம் ப்ரோ. சூப்பர் சேவ்ஸ்லாம் பண்ணா. அண்ட் விளாஹோவிக்கு வந்து நிறைய அவன் கான்ட்ராக்டும் முடிய போகுது யுவென்டஸ்ல நினைக்கிறேன்.
நிறைய கோல்ஸை வந்து தடுத்தான். பட் அகைன் லக்கிலி ஒரு கோல் போயிடுச்சு. ஸோ 1-1 ட்ரா ஆயிடுச்சு. ப்ரோ ஆக்சுவலாக ஒன்று சொன்னா அவன் டியூடரா ஃபார்மர் மேனேஜர் அவன் சாக் பண்ணிட்டு லூசியானோ ஸ்பெலாட்டி வந்திருக்கான். இந்த மேட்சா ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்சா இல்லை சாம்பியன்ஸ் லீக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். அவன் முந்தின மேனேஜர் வந்து அவன் ஜானதன் டேவிட்டா அவனை ப்ரிஃபர் பண்ணான். விளாகோவிச் வந்து கொஞ்சம் பார்ட் டைம் ரோல் தான் பண்ணிருந்தான். இவன் வந்தோடனே கரெக்டாக விளாகோவிச்சை ஸ்டார்ட் பண்ணான். விளாகோவிச் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல கேம், நிறைய ஷாட் எடுத்தான், நிறைய ட்ரை பண்ணான். நீங்க சொன்ன மாதிரி அந்த கோலும் கரெக்டா கியூட் ஆங்கிள் வந்து கரெக்டா பினிஷ் பண்ணான். ரொம்ப நல்ல பினிஷர் வந்து. அதான் விளாகோவிச் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை கான்டென்ட் முடிய போது நல்லா வந்து இந்த கேம் பார்த்தா டிஸ்பிளே பார்த்தா நல்லா இருந்தான். சைன் பண்ணிடுவானா? ஏன்னா நியூ மேனேஜர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணான். எனக்கு அவன் இவனை தான் ப்ரிஃபர் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் பிசிக்கை பார்த்தா அவன் இபிஎல்லாம் வந்தா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான் ப்ரோ. நல்ல சம பிசிக் அவனுக்கு. ஆமா ஆமா ஆமா, நல்ல நல்ல ட்ரூ நம்பர் 9 கரெக்டா எல்லா ஃபுல்லா புள்ளி பண்ணி சிபிஐ கரெக்டா ஷாட்ஸ் எடுக்குது, எல்லாம் கரெக்டா பண்ணும். ரைட் ரைட் யா. ஸோ அடுத்த கேம் போயிடலாம். ஸ்பர்ஸ் வர்சஸ் கோப்பன்ஹேகன் ப்ரோ. வெரி ஈஸி விக்டரி ஃபார் ஸ்பர்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இபிஎல்ல இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்குதாங்க. பட் இந்த மாதிரி கேம் எல்லாம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. ஆமா ஆமா, ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல இந்த சீசன் நல்லா தான் ஆட்டுக்காங்க. 4 மேட்ச்ல 3 வின்னு நினைக்கிறேன். 3 வின். யா, அது வந்து நல்ல இருக்காதா? ஹோம் மேட்ச் வர இந்த கேம் இவ்வளோ மேட்சஸ் நம்ம பேசியிருக்கோம். இவ்வளோ மேட்சஸ்ல இந்த கேமோட கோல்ஸ் தான் அப்படியே மனசுலயே நிக்குது ப்ரோ. சரியான கோல்ஸ், எல்லாமே சூப்பர் கோல்ஸ். ஆனா நீங்க அந்த ஆக்சுவலா அந்த வாண்டர்வன் கோலை பத்தி சொல்லி ஆகணும். அவன் டிஃபென்சிவ் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்து ஃபுல் ரன் கொடுத்து. ஆனா ஸ்பர்ஸோட டாப் ஸ்கோரர் அவன் தான் இந்த சீசன். அதை நம்ம நோட் பண்ணோம். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து இந்த ஸ்பர்ஸ் கேம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதெல்லாம் பேசணும். நம்ம வேண்டர் வென்னோட கோல் பத்தி பேசணும். ஏன்னா வந்து ஐ திங்க் எவனோ ஒருத்தன் கொடுப்பான், இன்டர்செப்ட் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபென்ஸ்லேருந்து தனியால எல்லாத்தையும் ட்ரிபிள் பண்ணிட்டு கொண்டு வருவான். பாஸ்ட் மிட், பாஸ்ட் டிஃபென்ஸ் எல்லாம் ஆப்போனன்ட்டோட டிஃபென்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கோல் போடுவான். சரியான கோல். இதே மாதிரி யுனைடெடோட ஒரு ரன் கொடுப்பான் லாஸ்ட் சீசன். இதே மாதிரி தான் ஒரு ரன் டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் வர போகும். யா. ஸோ அதே மாதிரி ப்ரோ ஜான்சனோட ஃபர்ஸ்ட் கோலுமே சூப்பர் கோல் ப்ரோ. சம கோல் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு முதல் 2 கோல் வந்து அவங்க கோப்பனங்க கீப்பர் தான், நீங்களே கோலை வச்சுக்கோங்க அத மாதிரி ஆடினான். அவன் லைன்ல நின்னாலே தடுத்துருக்கலாம். அவன் வந்து முன்னாடி வரான்னு சொல்லிட்டு ஃப்ரீ அவுட்டா ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் கோல் அப்படிதான், செகண்ட் கோல் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 10 பேன் போனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருந்தாங்க. அதான் சிரிப்பு. அது கரெக்டான ரெட் கார்டு தான் ப்ரோ. அதை நான் பார்த்தேன். நல்ல ரெட் தான். பாலினா கோல் ப்ரோ. பாலினா வந்து கோல் போட்டான். அவனுமே பேயனோட ப்ராடக்ட்ல பேயன் வந்தான்ல. பேயர்ல ஃபுல்லாம்ல இருந்தான். ஆக்சுவலா இபிஎல்ல தான் இருந்தான். பேயன் போய் 1 வருஷம் ஆடினான். செட் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டான். இங்க வந்துட்டான். யா. ரிச்சார்லிசன் எல்லாரும் கோல் போடுறானுங்க. ஆனா ரிச்சார்லிசனோட கேம் அப்படியே மிஸ் பண்ணிட்டே இருக்கான். பெனால்டி ஒரு ஹெட்டர் அடிச்சா அது போஸ்ட் போடுது, பெனால்டி அடிக்கிறா அதுவும் போஸ்ட். ஆமா. யா. சோ கோலமோனி நிறைய ட்ரை பண்ணா, ஆனா கோல் போட முடியல. நிறைய ட்ரை பண்ணா. அந்த கீப்பர் வந்து அவனை மட்டும் தான் சேவ் பண்றான், மத்த எல்லாரையும் விட்டுட்டான். அதான் ப்ரோ 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. அந்த ஓடோ பர்ட்னு ஒரு நியூ பிளேயர். அவனும் ஸ்கார்லெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரெண்டுமே யங் பிளேயர்ஸ். நீங்க 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏஜ் தான். சப் அப்பியரன்ஸ் கொடுத்தாங்க. 2 பேரும் நல்லா பண்ணாங்க. அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அப்படியே நம்ம பிக் கேம்க்குள்ள போயிடலாம் ப்ரோ. பிஎஸ்டி வெர்சஸ் பார்கா ப்ரோ. பார்சிலோனா. பேயன் வெர்சஸ் பிஎஸ்ஜி. கேம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா ப்ரோ? இல்ல, ஆக்சுவலா பிஎஸ்ஜி ஹோம் மேட்ச். அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் ஈக்குவலா போவோம், 2 பேரும் டாமினேட் பண்ண நினைச்சா பார்த்தா ஃபுல் பேயர் டாமினேஷன் தான். வந்து 4th மினிட்ல இல்ல வந்து 4th மினிட்ல ஒரு கோலை போட்டாங்க. அதெல்லாம் எதிரே பார்க்கல. ஆனா மிஸ்டேக், அது பிஎஸ்சி மிஸ்டேக். லூயிஸ் டியாஸ் அந்த கோல் சரியான கோல். செகண்ட் கோலும் வந்து பாத்தீங்கன்னா சேம் மிஸ்டேக். மார்க்கோனஸ் வந்து பால் வந்து பாஸ் பண்ணாம அப்படியே வச்சு வேடிக்கை போட்டுருப்பான். லூயிஸ் டியாஸ் புடிங்கி போட்டுருவான். அதை பத்தி நம்ம இப்ப சொல்லணும்.
பட் அதுக்கு முன்னாடி லூயிஸ் டியாஸோட பேஸ் பத்தி பேசணும் ப்ரோ. வந்து என்ன கேனோட நல்லா ஆடிட்டு இருக்கான் ப்ரோ லூயிஸ் டியாஸ். ஆமா ஆமா ப்ரோ, பேன் வந்து அந்த ஃப்ரெண்ட் 3 3 பேருமே சூப்பரா ஆடுறாங்க இந்த சீசன். ஏன்னா ஒரு மேட்ச் ஒலிசே பெர்ஃபார்ம் பண்ணா, ஒரு மேட்ச் கேனு, ஒரு மேட்ச் இவன் பண்றான். அப்படியே 3 பேரும் மாத்தி மாத்தி கான்வெர்ட் பண்ணிடுறாங்க. யா, கேன் எல்லா மேட்சுமே கோல் அடிச்சிடுறான். பிஎஸ்டியோட டிஃபென்ஸ் ப்ரோ இப்போ வந்து பார்சிலோனாவோட டிஃபென்ஸுமே இப்படியே தான் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசலாம், அவங்க கேம் வரப்ப பேசலாம். பிஎஸ்டி டிஃபென்ஸுமே இப்படிதான் இருக்கு. என்ன அவங்க ஹைலைன் விளையாட மாட்டேங்கிறானுங்க. பட் ரொம்ப ரொம்ப லீக்கி டிஃபென்ஸ் ப்ரோ பிஎஸ்டிக்கு. ப்ரோ ஆக்சுவலா அது ஒன்னு நோட் பண்ணனா, டானரோமா வந்து மாத்தினாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் பிஎஸ்சி சைடுல இருந்து. ஏன்னா அவன் இருந்தா அவன் ஷார்ட் ஸ்டாப்பிங் பண்ணிடுவான். ஏதாவது 2 கோல் 1 கோலே தடுத்திருப்பான். ஆனா அவங்க அவனை மாத்தினது அவங்களோட பெரிய மிஸ்டேக். அதான் அவங்க டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் லீக் ஆகுதுன்னு தோணுது. ரைட். அண்ட் செகண்ட் கோல் நீங்க சொன்ன மாதிரி அது 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 மார்க்கினஸ் மாதிரி ஒரு பிளேயர் எப்படி அப்படி வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க வச்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான், எங்க பாஸ் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அது மொமெண்டம் அவங்க கிட்ட தான் இருக்கு. பேன்ட்ட தான். பேன் தான் நல்லா ஆடுனாங்க. அந்த நேரத்துல வந்து இவன் வந்து பாலை வச்சு பாத்துட்டு இருந்தா எங்க பாஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த அவன் அசால்ட்டா வந்து தூக்கிட்டு போயிட்டான் பால லூயிஸ் டியாஸ். ரெட் கார்டு ப்ரோ, பாவம் கதையை முடிச்சு விட்டானுங்க இவனுக்கு அக்கிமிக்கு. ஆமா, அவன் வந்து பாலுக்கே போல, பால் பக்கத்துல இல்ல, பால் வந்து அவன்கிட்ட இருக்கு. சும்மா லஞ்ச் பண்ற மாதிரி டேக்கிள். சும்மா அது பின்னாடி இது பண்ணா என்னது 2-0 இருந்தானுங்க. இவ்வளவு 2-0 இருந்தாங்க. ஆமா ஆமா, தேவையில்லாத டேக்கிள். தேவையில்லாத டேக்கிள். அதுவும் அவன் ஸ்டாண்டிங் லெக்ல வந்து பண்ணான் டேக்கிள். அதனால வந்து அவனுக்கு வந்து இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப்ல இவங்க மேட்ச் தான் பிஎஸ்ஜி பேன்ல தான் முசியாலா இன்ஜுரி ஆகும், லாங் டைம் இன்ஜுரி. அதே மாதிரி இதுல டேய் நீங்க மேட்ச் ஆடினாலே இதை மாதிரி மாத்தி மாத்தி இன்ஜுரி பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி. யா, அண்ட் லெய்மர் பத்தி சொல்லணும் ப்ரோ. லெய்மருக்கு வந்து சரியான கேம். அவன் வந்து எல்லா கேமும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான் இப்போ. குறிப்பா அந்த குவாரட்ஸ்கேலியாவை பாக்கெட் பண்ணிட்டான் லைமர். குவாரட்ஸ்கேலியா வந்து ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து மட்டமா தான் ஆடுறான். பெருசா அவன் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. அவன் வந்து நிறைய ட்ரிபிள் பண்ண பாக்குறா. ஆனா வந்து அவனோட ஃபுல் பேக் பீட் பண்ண முடியல. எல்லா மேட்சும் பாக்குறேன், 2-3 மேட்ச் பார்த்தேன், அவன் அப்படிதான் ஆடுறான். இன்னொன்னு டெம்பலே வந்து அகைன் இன்ஜூர்டு. அதே மாதிரி டிசைடோவும் இன்ஜூர்ட்ல போயிட்டான். டிசைடோவும் அது போன மேட்ச் போயிட்டான். யா யா, சோ ஒரு கோல் அடிச்சானுங்க பிஎஸ்ஜி, ஈக்குவலைஸ் பண்ணானுங்க. ஆனா அது வந்து சரியான கோல் ஆயிருக்கணும். பட் அது ஒழுங்கா படாம ஒரு எனக்கு கேட்டா ஒரு லக்கி கோல் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒழுங்கா அவன் காலில் வாங்கல அந்த பால. ஆமா ஆமா, அது வந்து கிராஸ் வரும். வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த 6 யார்ட் பாக்ஸுக்குள்ள வந்து கரெக்டா கால் வச்சா நீங்க சொன்ன பட்டு உள்ள போயிடுச்சு. கரெக்ட். அண்ட் பேன் வந்து இப்போ இது வரைக்குமே 16 கேம்ஸ் அன்பீட்டனா இருந்திருக்கானுங்க. எல்லா கேம்ஸ்லயுமே வந்து ரொம்ப அந்த அட்டாக்கிங் மோட்ல தான் அட்டாக்கிங் மோட்ல போயிட்டு 3-0 4-0 ஆனதுக்கு அப்புறம் பெருசா கேமுக்குள்ள ஆப்போனன்ட் வர மாட்டானுங்க. ஆனா இந்த கேம் பெரிய கேம்னு வரப்ப அவங்களோட டிஃபென்சிவ் அபிலிட்டியும் நல்லா தெரிஞ்சிச்சு. எஸ்பெஷலி குறிப்பா அவங்க ரெட் கார்டு வாங்கின்னு ஒரு மேன் டவுனா இருந்தாலுமே டிஃபென்சிவ் வந்து நல்லா பண்ணானுங்க. 2-1ல ஸ்டக் பண்ணாங்க மேட்சை. ஆமா ஆமா, 10 மேன்ல நீங்க சொன்ன ஒரு ஆஃப் ஃபுல்லா ஆடினாங்க. அது வந்து எப்படி இந்த டிரா கூட ஆகாம வின்னோட வந்தது பெரிய விஷயம் தான். ஏன்னா பேன் வந்து நல்ல இருக்கல சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. கொம்பானி வந்து நம்ம எதிரே பார்க்கல யாருமே. என்னடா கொம்பானி வந்து அப்பாயின் பண்றப்போ பன்லிக் பண்ணிட்டு இருந்தா இவனை போய் தூக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சானுங்க. எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா 1 வருஷம் இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவான்னு நினைச்சா அவன் வந்து போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா போயிட்டே இருக்கு. இந்த சீசன்லாம் வேற லெவலா இருக்கு. மேபி இது வந்து ஸ்டார் ஸ்டட்டட் டீம்ங்கிறதுனால அப்படி ஆகுதான் தெரியல, பெர்ஃபார்மன்ஸ் வாங்குதான் தெரியல. ஏன்னா வந்து இல்ல அவங்க பிளேவும் சூப்பரா இருக்கு. அவங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் எல்லாம் வந்து பேன் இந்த முன்னாடி இப்பெல்லாம் பிளிக்கில ஆடினாங்க அந்த 6 அடிச்ச போது. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் அந்த மாதிரி பிரஸ் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க கொம்பானி. ரைட் ரைட். யா, ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த மேட்ச்க்கு அப்புறம் வந்து நம்ம செல்சி மேட்ச்க்கு போயிடலாம். நம்ம செல்சி வர்சஸ் கொராபேக். நம்மளோட டீம் தான். ஆனால் வந்து கொராபேக் ப்ரோ வெரி இம்ப்ரெசிவ் கேம்பெயின் சோ ஃபார். ஆமா ஆமா ப்ரோ, அவங்க கொராபேக் வந்து அவங்க ஹோம்ல வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க சாம்பியன்ஸ் லீக் சீசன் ஃபுல்லாவே.
அது அந்த எப்படின்னா அவங்க ஓம்ல வந்து பார்த்தாலே இல்ல அந்த என்ன கிரவுண்டே ரொம்ப சுமாரா இருக்கு. கிரவுண்ட் கண்டிஷன்லாம். ஆமா கிரவுண்ட் வந்து ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அதான் நம்ம ஆளு வந்தோடனே இன்ஜூரில போயிட்டான் லேவியா. ஆமா. வந்தோடனே ஒன்னா காலை பிடிச்சிட்டு போயிட்டான். எனக்கு அந்த நான் நல்ல கிரவுண்ட் வந்து இதனால தான். நான் நல்ல கிரவுண்ட்ல ஆடினாலே இன்ஜுரியில போவேன்டா என்னைய கூட்டு அதேதான் வந்து தான் கரெக்டா என்ன கூட்டு வந்து இந்த கிரவுண்ட்ல ஆட வச்சுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க செல்சி. எஸ்டோ வந்து சூப்பரான கோல். அந்த பினிஷ் நல்ல பினிஷ். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபினிஷிங் அபிலிட்டி பத்தி கொஞ்சம் பேசலாம் ப்ரோ. சின்ன பையன், அதாவது நம்ம ஹசார்ட் ஃபினிஷ் பண்ணுவான்ல, நம்ம பழைய ஹசார்டோட கம்பேரிசன் மாதிரி போகுது அவன் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பார்த்தா. சின்ன பையன் அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். ஃபினிஷிங்லாம் வந்து பெட்ரோல்லாம் கத்துக்கோடா அந்த மாதிரி இருக்கு. ஆமாமா இது கான்சிக்யூட்டிவா எத்தனை ஃபுல்லா கோல்ஸா போட்டிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜோ பெட்ரோன்னுட்டோம்னா டேய் நீங்களா சீனியர் தானடா, நீங்க என்னடா இந்த மாதிரி கோலை போட மாட்டீங்க, இவன் என்ன இப்படி போடுறா அப்படின்னு சொல்ல மாதிரி. எனது நம்ம அட்டாக் லைன்லயே இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்க ஒரே பிளேயர் அவன் தான். ஆகும். அதனாலதான் நான் சொல்றேன் அவனை வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ண வைங்கடா. ஏன்னா சின்ன ஏஜ் தான் அவனுக்கு, அவ்வளோ இது இன்ஜுரிலாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. அதனால அவனை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். எல்லா பிஎல் குறிப்பா ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மா இருக்கும், கோல்ஸே போட மாட்டேங்கிறோம். ஸோ அவனை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். அகைன் ஹேட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ப்ரோ. நம்ம சிபி அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமா ப்ரோ வேற வழி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தொடர்ந்து கேம்ஸா வந்துட்டு இருக்கு. வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபொஃபானா வந்து இன்ஜுரி ப்ரோன், அவனை வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் தான் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி சலோப்பா தொடர்ந்து ஆடிட்டான். அதனால வந்து திருப்பி அவங்கள ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன்ல வந்து டோசினும் ஆட்டோவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஆட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு குக்கரோல கவரா தான் வாங்கினான். ஆனா வந்து அவன் சிபி தான் நிறைய ஆடிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இப்போ லிவர்பூலு இல்லைன்னா பெரிய பெரிய டீம் எடுத்துக்கோங்க, டிஃபென்சிவ் குறிப்பா அந்த அந்த சென்டர் சிபி பேர் வந்துமே ரெண்டுமே ஒரே கேம், ரெண்டுமே ஒரே ஆள் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பேரும் எல்லாமே சலீபா கேப்ரியல் ஆகட்டும், வேண்டைக்கு இது ஆகட்டும், எவ்வளவு கேம்ஸ் கொடுத்தாலும் ஆடுறானுங்க. இப்போ சரி, இப்போ நீங்க ஃபொஃபானாவை பத்தி சொல்றீங்க, எஸ் இன்ஜுரி ப்ரோன்னு, அதனால ஓகே. பட் சலோபா வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான், அவனை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்க வேண்டியதானே. இப்போ சலோபாவும் டொசினும் நல்லா விளையாடிட்டு இருந்தானுங்க யாரு ஃபொஃபானா வரதுக்கு முன்னாடி. ப்ரோ என்ன சொல்றீங்க? டோசினும் சலோபாவும் ஆன எல்லா மேட்சுமே பாயிண்ட் ஸ்டாப். அந்த காம்பினேஷன் விளங்காத காம்பினேஷன். பட் அங்கங்க ஒகேஷனலி நல்ல கேம் கொடுத்தானுங்க. இப்ப திடீர்னு ஹேட்டோவை கொண்டு வந்துட்டு அதுக்காக நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல. எனக்கு இந்த ரொட்டேஷன் பாலிசி வந்து மரஸ்கா அப்படிதான் பண்ணுவானா? ஏன்னா வந்து பிளேயர்ஸை ப்ரொடக்ட் பண்ணும். நம்ம பிளேயர்ஸ் வந்து இப்போ மற்ற டீம்லாம் சொல்றீங்க, அவங்க எல்லாம் இந்த இந்த அளவுக்கு இன்ஜுரி ப்ரோனு இத்தனை பேர் இன்ஜுரிஸ் ஆகுறது இருக்காது. ஆனா நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா படிசில் வரான், ஒரு மேட்ச் ஆடுறான், இன்னொரு மேட்ச் ஆடுறான் இன்ஜுரியில போயிடுறான். அப்படி ஒவ்வொருத்தரும் லேவியா இப்போ இன்ஜுரி ஆயிட்டான், பப்பானாவும் இன்ஜுரி ப்ரோனு. ஸோ வந்து நம்ம பிளேயர்ஸை ப்ரொடக்ட் பண்ணி தான் அவனை ரொட்டேட் பண்ணி. ஏன்னா தொடர்ந்து நம்ம மேட்ச் அந்த டியூரபிலிட்டி இல்லை யாருக்குமே. இல்ல கரெக்ட். இதே செல்சியோட ஹோமா இருந்துச்சுன்னா இந்த இந்த ரொட்டேஷன் வந்து கிளிக் ஆயிருக்கும் ப்ரோ. இந்த ரொட்டேஷன் பண்ணி கிளிக் ஆயிருக்கும், ஜெயிச்சிருப்போம் நம்ம. கிவன் ஏன்னா இப்ப நம்மளோட அடுத்த செட் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாமே டஃப் பிக்சர்ஸ். இப்போ பார்சலோனா அடுத்து விளையாடுறானுங்க, அடுத்து சிஎல் பிக்சர்ஸ் எல்லாமே டஃப். அப்படிங்கிற பட்சத்துல இந்த இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வின் இது. ஆனா வந்து இதை நம்ம டிரா தான் பண்ணியிருக்கோம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த சிஎல்ல ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த 24 டாப் 24 தானே, டாப் 8 கஷ்டம் தான். அந்த 24 வந்துருவானுங்க. இன்னும் 2 மேட்ச் அது வந்தா அது போதும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டாப் 8 கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல. அது மாதிரி கார்னோச்சோ கோல் பெஞ்ச்ல இருந்து வந்து ஒரு நல்ல பினிஷ். அது ஒரு நல்ல அந்த சப் அப்பியரன்சஸுமே நல்லா இருந்துச்சு, சப் சேஞ்சஸுமே நல்லா இருந்துச்சு. கொண்டு வந்த என்சோ கொண்டு வந்த சப் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா கரெக்டா வேலைக்கு அவ்வளவு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா ஆஃப் டைம்ல 3 சப் பண்ணிட்டான். 2-2 டிரா தான் ஆச்சு. நம்ம சிட்டிக்குள்ள போயிடலாம், மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் டாட்மண்ட் அந்த அந்த கேம்குள்ள போயிடலாம். அட்டாக் ஃபைனலி ப்ரோ, அந்த அந்த தவிர மிச்சம் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவா. ஆமா எனக்கு தெரிஞ்சு மெயின் மேன்னா ஃபோடன் தான். ஃபோடன் சூப்பர் கேம். ஆனா சாவினோ டோக்கோ இன்னும் திருந்தல ப்ரோ. ட்ரிபிள் பண்றாங்க உள்ள போயிட்டு.
நல்லா ஆடுறாங்க நீங்க, ஆனா பினிஷ் இல்ல. கோல்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க 2 பேர்ட்ட இருந்து வர மாட்டேங்குது. டோக்கு, ஷாவினோ நல்லா ட்ரிபிள் பண்றாங்க, உள்ள வர பால் வர போறாங்க, ஆனா வந்து பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அசிஸ்ட் கொடுத்தான் டோக்கு, அது நல்ல பால் தான். ஆனா வந்து ஓவராலா நீ கம்பேர் பண்றப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம்ல வராங்க. அதே மாதிரி இந்த செர்க்கியுமே இன்ஜுரியில இருந்து நல்லா விளையாடிட்டு இருக்கான், இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம். ஆமா, இன்ஜுரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா வரான். ஆக்சுவலா சப்புல இருந்து வந்தாங்க லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆனா லாஸ்ட் கேம் முடியும் போது ஒரு கோல் சார், நல்ல பினிஷ். ஆனா எனக்கு வந்து 3 பினிஷுமே நல்ல பினிஷ். போடன் வந்து 2 லெஃப்ட் ஃபுட்ல வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து எடுத்தான். செர்க்கியும் அதே மாதிரி வெளிய இருந்து ஒரு ஷாட். ஹாலாந்து வழக்கம் போல உள்ள இருந்து எனக்கு பால் தந்துருங்கடா, பால் பாக்ஸுக்குள்ள நான் பாத்துக்கிறேன் அத மாதிரி. நல்ல கோல் ப்ரோ, சூப்பர் கோல், அது சரியான சூப்பர் கோல். கோல். அது ஹோல்டே பண்ணல பால் ஹோல்டு பண்ணாம வர பால் அப்படியே அடிச்சான். யா, டாட்மண்ட் ப்ரோ இந்த கேமுக்கு முன்னாடி விளையாண்ட எல்லா சிஎல் கேம்ஸுமே ஹை ஸ்கோரிங் கேமா இருந்துச்சு டாட்மண்ட்ல. ஜுவென்டஸ் கூட 4-4 டிரா கூட ஆக்கினானுங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு டாட்மண்டோட, பட் ஒரே ஒரு ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான். ஆமா, அவங்க வந்து பிஎல் அந்த பிசிக்காலிட்டி வந்து அவங்களால இது பண்ண முடியல, கோப் அப் பண்ண முடியல. கரெக்டா மேன் சிட்டி வந்து ஃபுல்லா இறங்கி செஞ்சுட்டானுங்க. டாட்மண்ட் வந்து அதான் கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா தான் இருக்காங்க. இப்ப எல்லா கேம்ஸும் நீங்க சொன்ன ஜுவென்டஸ் கேமும் 4 கோல் விட்டாங்க. ஓப்பனா இருக்கறனால வந்து ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அவங்களோட கோல் போடுறது. கரெக்டா இது கவுண்டர்ல ஸ்பேஸ் நிறைய தரனால, கவுண்டர்ல இது பாக்ஸுக்குள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கனால நிறைய கோல்ஸ் போதும். யா, ஸோ யா, டாட்மண்ட் வந்து பெரிய அட்டாக்ஸ் இல்ல, அதனால வந்து ஓவரால் சம பெர்ஃபார்மன்ஸ் சிட்டிக்கு 4-1 ஜெயிச்சானுங்க. 4-1 தானே, 4-1 ஜெயிச்சானுங்க. கோயிங் இன்டு நியூ கேசல் கேம் ப்ரோ, நியூ கேசல் வெர்சஸ் அத்லெட்டிகோ பில்பாவோ. கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பை நியூ கேசல். ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கானுங்க, தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படி வராங்க. அந்த ஹெட்டர்ல எப்படி ப்ரோ அந்த கர்லிங் கொண்டு வரான்னு தெரியல பர்ன். ஆமா ஆமா, ஃப்ரீ கிக் கரெக்டா பால் ஃப்ரீயா இருந்தான், பால் கரெக்டா உள்ள வரும். நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து ஹெட் பண்றத பார்த்தா எங்கேயோ வெளியே ஹெட் பண்ற மாதிரி இருக்கும். அவன் கரெக்டா நேரா போயிருந்தா வெளியே எங்கேயோ போயிருக்கும் சான்ஸுக்கு. ஆனா அது கர்லாயி அப்படியே உள்ள போயிடுச்சு. என்னடா அது, எல்லாரும் சாக்காராங்க, என்னடா அது அப்படின்னு பாக்குறாங்க. அது ஸ்கில்ல வச்சு பண்ணானா இல்ல லக் போச்சா என்னன்னு தெரியல எனக்கு, பட் சரியான கோல். ஆமா, சூப்பர் கோல். ஹோம் மேட்ச் நல்ல. என்னது நியூகாஸ்ல் வந்து பிஎல்ல இன்கன்சிஸ்டன்ட், தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா யூசிஎல்ல வந்து நல்ல கன்சிஸ்டன்டா தான் ஆடுறாங்க. 10 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 3 வின்னு 1 டிரா. கிளினிக்கல் வின்னு. ஜோலின்டன் ஒரு கேம் கோல் அடிப்பான், பட் அந்த கோல் இல்லாதனாலுமே சரியான கேம் ஜோலின்டனுக்கு. ஜோலின்டன் நல்ல சூப்பர் கேம். ஆனா ஒரு ஓப்பன் கோலும் மிஸ் பண்ணுவான். ஆக்சுவலா கீப்பர் தாண்டி போயிடுவான், போனாங்க அப்புறம் ஓப்பன் கோல் வந்து அடிக்காம வெளியே அடிச்சிடும். யா யா, பார்சிலோனா கேம் பத்தி பேசிடலாம் ப்ரோ. பார்சிலோனா வர்சஸ் கிளப் ப்ரூகே. அது ஒரு என்ன சொல்ல, அட்டாக்கிங்லி சூப்பரா இருக்கானுங்க. அவங்க கோல் பத்தி நம்ம பேசலாம் நம்ம. பட் கிளப் ப்ரூகே வந்து இப்போ ஒவ்வொரு டீமுமே அவங்களோட டிஃபென்சிவ் லீக்கினஸ் அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு வந்து கோல் அடிச்சிடுறானுங்க. பார்சிலோனா அந்த சீசன் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க நிறைய பேர். எப்படின்னா நீங்க அவங்க ஐல இருந்து ஆட போறாங்க, நம்ம வந்து கரெக்டா ஒரு ரன்னரை வச்சுக்கிட்டு மொத்தம் வந்து கரெக்டா பாஸ் பண்ணிட்டா அந்த ரன்னர் வந்து கொஞ்சம் பேசி விங்கரா இருக்கணும். அதே மாதிரி கிளப் புகேக்கு வந்து இந்த மேட்ச் அவன் கார்லஸ் போர்கஸா அவன் வந்து ஆக்சுவலா மேன் சிட்டி அகாடமி அங்கிருந்து தான் போயிருக்கான். சரியான பேச அவன் வந்து பிடிக்க முடியல டிஃபெண்டர்ஸால, டக்கு டக்குன்னு போயிடுறான். இதெல்லாம் எதுக்கு ஃபிளிக் சேஞ்சே பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. அவன் நம்மளுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் எதுக்கு இப்படி ஹைலைன் விளையாண்டாலும் அவன் கோல் அடிப்பானா? டோட்டலா அந்த பார்சிலோனாவோட அவன் மெஸ்ஸி இருக்கிறப்ப எல்லாம், மெஸ்ஸி சோரஸ் இருக்கிறப்ப எப்படி விளையாடுவாங்க, அந்த பொறுமையா பொசிஷன் வச்சுக்கிட்டு ஸ்லோ பில்டப் பண்ணி அந்த பொசிஷன் ஃபுல்லா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டான். இல்ல லாஸ்ட் சீசன் இது ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் சீசன் வந்து நிறைய மேட்ச் வந்து ஃபுல் டாமினேஷன் பண்ணி சூப்பரா ஆடினாங்க. இந்த சீசன் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க அதான் ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க டிஃபெண்டர் ஒருத்தன் இனிகோ மார்டினஸ் அவன் போயிட்டான். அது ஒரு மெயின் நோட்டிஃபை. இன்ஜூர்ட் இல்ல, அவன் வந்து கிளப் விட்டே போயிட்டான், சவுதி லீக் போயிட்டான். ஓ அப்படியா, ஓகே ஓகே. அவன் போனது ஒரு பெரிய இது அவங்களுக்கு பெரிய அடி மாதிரி. அவனை ரீப்ளேஸ் பண்ணல கரெக்டா. இந்த பால்டே எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தான், பட் இந்த சீசன் என்னாச்சுன்னு தெரியல.
ஏன்னா மிஸ்டேக் அவன் தான் பண்ணான் ஃபுல்லா. பட் யா கிளப் புருக்கே ஒரு நல்ல கோல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் 2-3 சான்ஸ் வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து சூப்பர் கோல். ஆனா நம்ம முக்கியமா பேச வேண்டிய ஆள் வந்து லமின் யமால் தான். ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல, அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் ஹாஃப் போக தான் பிக்கப் பண்ணிக்கிட்டான் நல்லா. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி சூப்பர் கேம். அந்த கோல் பாத்தீங்கன்னா வேற லெவல். அப்படி குயிக் பாசிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு பால் கொடுப்பான், திருப்பி பாக்ஸ்குள்ள பால் கொடுத்துட்டு திருப்பி அவனுக்கு வரும் பால். சூப்பர் கோல் அது, வேற லெவல் ட்ரிபிள். ஆல்மோன்னு நினைக்கிறேன். ஆல்மோன்னு நினைக்கிறேன். யா அகைன் நம்ம ஏன்னா எல்லாமே செகண்ட் கோலுமே கிளப் புருக்கே அடிச்சிருவானுங்க, அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் பண்ணுவானுங்க. இந்த மேட்ச் ஆக்சுவலா வந்து அந்த கீப்பர் இல்லைன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னு நினைக்கிறேன் பார்சலோனா வந்து. ஏன்னா கடைசியா ஒரு இது வரும், ஒரு ஹெட்டர் எடுப்பான், கீப்பர் சேவ் பண்ணுவான், அதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். பட் யா 3-3 டிரா ஆச்சு ப்ரோ. எதிர்பாராத ரிசல்ட் தான். பட் இதுக்குள்ள போயிடலாம், நம்ம இன்டர் மிலான் வெர்சஸ் கைராத் போயிடலாம், கேம்குள்ள போயிடலாம். ஹோம் கேம், ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா கைராத் வந்து இந்த அளவுக்கு ஆடுவாங்களான்னு சொல்லி நம்ம அதை எதிரே பார்க்கல. எப்படின்னா இன்டர் வந்து ஆக்சுவலா அன்பீட்டன் இல்ல அந்த யூஸ்எல்ல. சரி ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம நினைச்சோம். பார்த்தா கைராட் வந்து நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அந்த கீப்பர் அவன் பேர் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அனர்பெக்கோவ் அப்படின்ட்டு. சரியான சேவ்ஸ் பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ, டு பி ஆனஸ்ட். ஆமாமா, நிறைய சேவ் பண்ணா. சூப்பர் கேம். ஆக்சுவலா கைராட் வந்து ஓவராவே நல்லா இருந்தாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்டர் வந்து ஒரு 2-3 சான்ஸ் வரும் நீங்க சொன்ன மாதிரி பாக்ஸுக்குள்ள. அது கீப்பர் வந்து அவங்க கீப்பர் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்கோரிங் ஹை ஸ்கோரிங் போயிருக்க வேண்டியது. அவங்க கீப்பர் வந்து நிறைய சேவ் பண்ணாங்க. மார்டினஸுமே 2-3 6 எல்லாம் அடிப்பான். பட் ஆனா வந்து ஜெயிச்சிட்டானுங்க 2-1 வின்னு. கைராத் ஒரு கோல் அடிப்பாங்க, 2-1 வின்னு. இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ அட்லாண்டா வெர்சஸ் மார்சிலே ப்ரோ. இந்த கேம் வந்து ஃபுல்லா டல்லா போயிட்டு இருந்துச்சு. அகைன் கீப்பர்ஸ் நல்லா நிறைய ஷாட்ஸ் எடுப்பாங்க, நிறைய கீப்பர்ஸ் நிறைய சேவ் பண்ணுவாங்க, நல்லா சேவ் பண்ணுவாங்க. கீப்பர்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியல, பேர் தெரியல. பட் இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. 88th மினிட் வரைக்கும் 0-0 ஆச்சு. 88th மினிட்ல மார்சிலே அட்டாக் பண்ணுவானுங்க, ஒரு கிராஸ் மாதிரி போடுவானுங்க, கையில பட்டுச்சு ஹேண்ட்பால். அது கிளியர் ஹேண்ட்பால் எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்து கொடுக்கல, ரெஃப்ரி கொடுக்காம அப்படியே கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு கவுண்டர் அட்டாக்ல மாதிரி வந்து கோல் போடுவான். அது சரியான கோல் வேற. அந்த கோல் பாத்தீங்களா? இல்ல, அந்த மேட்ச் பார்க்கவே இல்ல. அது யார் கோல் போடுவா? மார்செல் போடுவாங்களா இல்லாட்டி? இல்ல, அட்டலாண்டா போடுவாங்க. மார்சிலே வந்து ஒரு ஷாட் எடுத்து பெனால்டி மாதிரி போகும், அது ஹேண்ட்பால், அது கிளியர் ஹேண்ட்பால். ஹேண்ட்பால் கொடுக்காம கேம் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி இனியல்ட்ட வந்துரும் பால். அட்டலாண்டா வந்து கொண்டு வந்து சாலா மாதிரி உள்ள இன்சைட் ரன் பண்ணி சரியான கோல் அடிப்பான். 1-0 வின்னு. ஸோ எல்லா கேம் பத்தி பேசிட்டோம். பட் ஒரு சில மேட்சஸ் பத்தி நம்ம ஸ்கோர் லைன் மட்டும் நம்ம சொல்லிடலாம் ப்ரோ. பென்ஃபிகா வெர்சஸ் லெவர்குசன். நம்மால மொரினோ வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்காப்ல. ஏன்னா லீக் மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கிறாங்க அவனோட ஹையருக்கு அப்புறம். ஆனா வந்து 1-0 தோத்துட்டாங்க லெவர்குசனோட, அதுவும் ஹோம்ல தோத்துருக்கானுங்க. ஸோ ப்ரெஷர் மவுண்டிங் ஆன் ஹிம். அயாக்ஸ் வெர்சஸ் கலட்டாசரே ப்ரோ, 3-0 வின்னு. ஒசிமன் 3 ஃபுல்லா 2 பெனால்டி எடுப்பான். பட் நல்ல சம கேம், சரியான கேம். அயாக்ஸ் வந்து சுத்த ரொம்ப மட்டமா வர்றாங்க யூஸ்எல்ல. இப்படி முன்னாலாம் வந்து அயாக்ஸ் வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ரொம்ப சுமாரா வரம்பரம் அடிச்சுட்டு போறான் அவங்கள. கரெக்ட். யா, அதே மாதிரிதான் போர்டோ கிளிமெட் வெர்சஸ் மொனாக்கோ. அந்த கேமுமே வெரி டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போர்டோ கிளிமெட் வந்து ஒரு ரெட் கார்டு கூட வாங்குவானுங்க, 1-0ன்னு தோப்பானுங்க. பட் ஷாக் ஆஃப் தி வீக் என்ன அப்படின்னா பாஃபோஸ் வந்து ஒரு வின் ப்ரோ. யாருமே தெரியாது. 2014ல தான் ஃபவுண்ட் பண்ணாங்களா அந்த கிளப். அதான் ஹைலைட். யா, அந்த கிளப் பத்தி பெருசா தெரியவும் தெரியாது யாருக்குமே. அவங்க செல்சியோட வரும் மேட்ச், அப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஆமா, யா, விலாரல் 1-0ன்னு தோத்துருக்கானுங்க பாஃபோஸ்டா, அதுவும் அவேல.
பிஎஸ்வி வெர்சஸ் ஒலிம்பியகோஸ் எண்டட் இன் 1-1 டிரா ப்ரோ. அதே மாதிரி நெப்போலி வெர்சஸ் ஃப்ராங்க்ஃபர்ட். நெப்போலி ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கானுங்க ப்ரோ. அவங்களும் 0-0 டிரா. யா. ஸோ அதான் எல்லா கேம்ஸ் பற்றியும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் என் பார்ட்டில் ஒன்று கேட்குறாங்க, உங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் தந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் தந்தாதான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகி இன்னும் நல்லா பேச முடியும் எங்களால். நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம். 1 மாதம் தான் ஆயிருக்கும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த லைக் பட்டனு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் நீங்கள் அமைக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க வந்து வீக்லியா தான் 2 வீடியோ போடுறோம். ஸோ வந்து அதான் போக போக நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதனால உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன் மக்களே. பாய். பாய்.